உயர்வு அதையும் சொல்கிறாங்க. அந்த வாகனம் இருந்தால் ஒரு உயர்வு, அந்த ட்ரெஸ் போட்டால் எனக்கு உயர்வு. ஒரு உடை தான் என்னுடைய உயர்வு என்றால் இதை விட மடத்தனமான வார்த்தை ஒன்றுமில்லை. உடையின் உயர்வல்ல, என் வீடு என் உயர்வல்ல, என் வாகனம் என் உயர்வல்ல, என் தேவன் தான் என் உயர்வு. திரும்ப சொல்லுகிறேன், இவையெல்லாம் ஒரு நாளிலே நம்ம கைவிட்டு போகும். வீடு ஒரு பழைய பாடல், கட்டின வீடும் நிலம்பொருளும் கண்டிடம் உற்றார் உறவினரும் கூடு விட்டு ஆவி போகும்போது எல்லாம் உனக்கு கைவிட்டு போகும். வீடு போகும், வாகனங்கள் போகும், வசதிகள் போகும். நீங்கள் மிகப்பெரிய திரைப்பட நடிகர்கள் வீட்டை விற்று இன்றைக்கு வாடகை வீட்டில் கூடியிருக்கிறார்கள். எத்தனையோ நடிகர்கள் பார்த்துருக்கலாம். எல்லாம் அதாவது இதெல்லாம் தே லெஃப்ட். செல்வம் என்ற வார்த்தையின் பொருளே செல்வோம். இன்றைக்கு இல்லாவிட்டால் என்றைக்காவது விட்டு செல்வோம். ஆனாலும் இவையெல்லாம் நித்தியத்தில் நம்மை கொண்டு போக முடியாது. இந்த வீடும் தேவை, ஆனால் அடிப்படை தேவை தேவன், சத்தியம், வசனம், ஆண்டவர், ஊழியம். என சொல்ல விரும்பாரு, நித்தியத்திற்கு எதையும் கொண்டு போக முடியாது. கவனிங்க, உன்னுடைய கிரியைகளை தவிர. அதனால தான் ஆண்டு சொன்னார், அவனுடைய கிரியைகள் அவனோடு கூட போகும். உங்களோடு கூட போகிற ஒன்றே உன்னுடைய கிரியைகள் மட்டும்தான். கவனிங்க, will end up only owing them. தமிழில் சொல்லுகிறேன், உனக்கு எது சொந்தமோ அதுதான் உன்னோடு கூட வரும். உனக்கு சொந்தம் அல்லாத, அந்த வசனம் இப்படி போட்டிருக்குது அந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில், திருப்தி செய்யாத பொருட்கள், இன்னும் அதர் வேர்ட் சொந்தம் இல்லாத பொருட்கள். இதைத்தான் அடிக்கடி பாடுகிறோம், நீ உனக்கு சொந்தம் அல்லவே. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை திருப்தி செய்யாத பொருள். இங்கே தேவன் சொல்லுகிறார், கவனிங்க, உங்களுடைய உள்ளான தேவைகளை இந்த பொருட்கள் திருப்தி செய்ய முடியாது. உள்ளான தேவைகள் புரிய நினைக்கிறேன். ஆத்மாவின் உள்ளான தேவைகளை இந்த பொருட்கள் திருப்தி செய்ய முடியாது. அப்படி ஆத்மாவுக்கு ஒரு தேவை இருக்குது, வசனம், தேவனோடு இருக்கிற உறவு, தேவ பிரசன்னம், இது ஆத்மாவின் தேவை. அந்த ஆத்மாவின் தேவையை இந்த பொருட்கள் திருப்திப்படுத்த முடியாது. ரெண்டா சொல்லுகிறேன், உங்கள் தேடுதல் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. முதல் சொன்னேன், உங்களுடைய பொருட்கள் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. இரண்டாவது, உங்கள் பிரயாசங்கள் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. உங்கள் தேடுதல் திருப்திப்படுத்த முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க உழைக்கணும், புரியுதா உங்களுக்கு? உழைங்க, ஆனால் உழைப்புக்கு முன்னாலே தேவனை முன்னிலைப்படுத்துங்கள். ஒர்க் ஒயில் ஒர்க், ப்ரே ஒயில் ப்ரே. தேவனுக்கு முதலிடம் தாருங்க. கர்த்தருடைய நாள் முதலிடம் தாருங்க.